ஹாய் விவர்ஸ், ஹாய் மக்களே, தங்கச்சி அக்காங்களே, அண்ணா தம்பிகளே. இப்போ நம்ம வெத்தலை வச்சுருக்கேன். என்கிட்ட பச்சை வெத்தலை இல்லை, என்கிட்ட எப்போதுமே காஞ்ச வெத்தலை வச்சுருப்பேன், தூக்கி போட மாட்டேன். அதில் இப்போ உங்களுக்கு அதில் எப்படி ரசம் வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். பிள்ளைங்களுக்கு சளி இருமல்லாம் இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். வெத்தலை, பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 வெந்தயம், வரமிளகா, கடுகு, வதக்கிறதுக்கு மிளகு, ஒரே நிமிஷம், மிளகு, திப்ளி தெரியுதா? கரெக்டாக தெரியுது பாருங்கள். திப்ளி, மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சத்தூள். இது பாருங்கள், இதில் எல்லாமே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், அப்படியே ஸ்டவ்வில் போட போகிறேன். இந்த தக்காளியை நம்ம வெத்தலையோடு வேக வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். வேணால் வெத்தலை வாசல்லாம் அதிலே இருக்கணும், அதனால் போடுறேன். நான் இது புளி போடலை, அதுக்கு பதிலாக தக்காளி தான் போடுறேன். தக்காளி கட் பண்ணி போடுங்க, பார்த்து போடுங்க, அதில் புழுவெலாம் வருது. போடுறேன். அது நல்லா கொதிச்சப்புறம் நம்ம அதை அரைக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், நான் சொன்னதெல்லாம் வறுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கல. நான் செல்ஃபோனை கையில் வச்சுருக்க சவுண்டு கேட்கும், கொச்சிக்காதீங்க. அது ஒரு பக்கம் கொதிக்குது, இங்கே பாருங்கள். அதுக்கு ஒரு கொதிக்கணும், அந்த வெத்தலை வாசம் வரட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிப்போம். தட்டலை சிக்கன் அந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஒரே ஒரு சட்டி எண்ணெய் ஊற்றிக்குவோம், சும்மா ஒரு பெரட்டு. பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சி இருமல் ஜுரம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரசம் வச்சு கொடுங்க. நீங்கள் இது அரைச்சி பொடி பண்ணி அன்றைக்கி ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிட்டேன், தண்ணி கொதிக்க வச்சு குடிங்கன்னு சொல்லிட்டு. அது பெரியவங்க செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சி ஜுரம் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓமம் போடலாம், வேணா ஃபுல்லாக வெத்தலை வாசம்லாம் எடுத்துகிட்டு ஓம வாசமாக அடிக்கும், அதனால் அதை நான் ஓமம் போடலை. மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி, வேக வச்ச தக்காளி, பச்சை மிளகா போட்டிருக்கேன், வெத்தலை போட்டிருக்கேன். பாருங்கள், வெத்தலை இருக்கா? வெத்தலை போட்டிருக்கேன். கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் நல்ல ஒரு கொதிச்சப்புறம் என்ன பண்ண போகிறேன், அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி ரசம் பண்ணுவோமோ அதே மாதிரி ரசம் வைக்கப்போம். மெயினாக திப்பிலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இதில் நான் மிளகு குழம்போடு சேர்த்து திப்பிலையும் போட்டு வைப்பேன். மருத்துவம் இதுவும் இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு, சளி பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சளி, இருமல், ஜுரம் இதில் கம்மி. வெத்தலையில் அவ்வளோ இது இருக்குது, சத்து இருக்குது. திப்பிலியில் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் மிளகு குழம்பு, புளி குழம்புலாம் வச்சுன்னா அதோடு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வதங்கிருச்சு, போதும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் அதை எப்படின்னு பார்த்துட்டு வரேன். இங்கே பாருங்கள், தண்ணி கொதிக்குது. நல்லா கொதித்து வெத்தலை வாசம் வெளியே வரும். அப்போ ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குதா? வெத்தலை பாருங்கள், கருப்பாயிடுச்சு. பச்சை வெத்தலை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நாட்டு வெத்தலை இருந்தால் இன்னும் சூப்பர். அதனால் இப்போ என்ன பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மிக்சியில் நான் வறுத்ததெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறேன். தண்ணியை வடிகட்டிட்டு, தண்ணி அப்படியே இருக்கட்டும், ஏன்னா மிக்சியில் போட்டால் எல்லாம் பொங்கி வந்துடும். தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணி அப்படியே வச்சுருங்க. இப்போ தக்காளி, வெத்தலை, பச்சை மிளகா மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இதோட சேர்த்து அரைச்சிட்டு வருவோம். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த தண்ணி அப்படியே இருக்குது, வேக வச்ச தண்ணியும். அது கீழே ஊற்றக்கூடாது. இப்போ நான் அரைச்சிட்டு வந்தது எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தது இதில் ஊற்றுவோம். இங்கே பாருங்கள், ஊற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படியே கூட கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதுமே நான் வெத்தலைலாம் ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். வாங்கியிருந்தாலும் தூக்கியும் போட மாட்டேன். சாமிக்கிட்ட வச்சுருந்தா கூட எடுத்து ஓரமாக வச்சு ஒரு பேக்கில் போட்டு மாட்டி காய வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும் எப்போதுமே. என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள்,
கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறோம். இதில் இங்கே பாருங்கள், சவுண்டெல்லாம் வருது, கொஞ்சம் கோச்சிக்காமல் பாருங்கள் சரியா. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் அதிலே போட்டு வதக்கியிருக்கோம்ல, அதனால் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் வச்சு அப்படியே வச்சு கரைக்க போகிறோம் பாருங்கள். அப்படி வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, நீங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கு சளி பிடிச்சா சாப்பிட்லாம். நம்ம கஷாயமாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் பெரியவங்க. சின்ன பசங்களாம் கஷாயம் குடினா அழுவானுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ரசமாக வச்சு சாதத்தில் போட்டு ஊற்றி விட்ருங்க, ஊற்றி சாப்பிட சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே தண்ணி சூடாக இருந்துச்சு இல்லையா, அதனால் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன், 10 ஊற்றுவேன். நல்லபடியே இதெல்லாம் கசச்சிக்கிட்டால் தான் அது டேஸ்ட் உள்ளே இறங்கும். நான் ஒரு டொமேட்டோ ரசம் போட்டிருந்தேன், இன்னொரு வாட்டி போடும்போது அது வந்து இதாகிடுச்சு, பேங்க் பண்ணிட்டாங்க. இது பண்ணிட்டாங்க பசங்க, ஆட்டிட்டானுங்க மொபைலை, அதனால் போட முடியல. அது இன்னொரு வாட்டி போடுறேன். என் ஃப்ரெண்டெல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குடின்னு சொன்னாங்க. அது இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்து பாருங்கள். ஓகே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எப்படின்னு தாளிக்கிறதுக்கு காமிக்க ஒரே செகண்ட். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்குல்ல கலரு. பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம் தாளிக்கிறதுக்கு. என்ன சொன்னேன், கொஞ்சோண்டு கடுகு, 2 வெந்தயம், வர மிளகா போட்டு தாளிச்சிட்டு, கடுகு எப்போதுமே வெடிக்கணும், வெடித்தா தான் சூப்பராக இருக்கும். கம்மியில் வச்சுக்கோங்க. நான் எண்ணெய் ஏற்கனவே ஊற்றி வச்சுருங்க. புளி வேணால் உங்களுக்கு போட்டுக்கோங்க, இஷ்டம் இருந்தால். நான் புளி போடலை, உங்களுக்கு வேணால் புளி போட்டுக்கோங்க. கொதிக்குது. ரசம் பாருங்கள், இப்போ ஃபாஸ்ட் வைக்கிறேன். இது வந்து திப்பிலிலாம் போட்டிருக்கோம், திப்பிலி, வெத்தலை, தக்காளி வேக வச்சு, வெத்தலையும் தக்காளி பச்சை மிளகா வேக வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். மிளகு, ஜீரகம், திப்பிலி, பூண்டு எல்லாம் வறுத்து, கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு வறுத்து அரைச்சி தக்காளியோடு சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச தக்காளி தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வெத்தலை டேஸ்ட்லாம் அதில் தான் இருக்கும். வேஸ்ட் பண்ணாமல் அதோடு சேர்த்து இது ஒரு கிளாஸ்லேயே ஊற்றி குடிங்க. சளி பிடிச்சிருந்தா சுட சுட சாதத்துக்கு ஊற்றி கொடுங்க. பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அவங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்னா சாதத்தில் பிணைஞ்சி ஊட்டி விடுங்க, இல்லைன்னா போட்டு சாப்பிடுங்க. இனிமேட்டு மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இது கொதி நல்லா வரட்டும். உங்களுக்கு புளி பிடிக்குன்னா கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் புளி போடல, நான் தக்காளி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது புளி போட்டால் கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி கருத்த வாசனை வரும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அதனால் நான் புளி போடலை, தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன். தக்காளி போட்டு இதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன். நீங்களும் செய்யுங்க, சூப்பராக வரும். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிடுங்க. பாருங்கள் கொதிக்குது. மிளகு குழம்பு அந்த மாதிரி இந்த குழந்தைங்க பெற்றவங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் இது வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு சளி பிடிக்காது, குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது, குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது. ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். வெத்தலை இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் நான் தூக்கி போட மாட்டேன், அதில் மூலிகை ஐட்டம்ஸ் தான். அது என்ன பண்ணுவேன், ஒரு பேக்கில் போட்டு மாட்டி வச்சுருவேன். இப்போ கொத்தமல்லி அப்படி தான் நிறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு துணி பேக்கில் போட்டு, எப்படியோ தமிழ்நாட்டிலலாம் வெயில் அடிக்கும், பெங்களூரில் என்ன பண்ணுறோம், துணி பேக்கில் போட்டு, நான் பெங்களூரில் இருக்கேன், துணி பேக்கில் போட்டுட்டு மாட்டி வச்சுருவேன். அது பாட்டுக்கு நல்லா காஞ்சிட்ருக்கும். அப்பப்போ எடுத்து பார்க்கணும். அதனால் எடுத்து பார்த்தா நல்லா நுணுக்கி அப்படியே போடுற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அர்ஜென்ட்டுக்கு நம்மளால் வெளியே போக முடியலன்னா
அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சாமிகிட்ட வைக்கிற வெத்தலைலாம் டக்குன்னு தூக்கியெல்லாம் போட மாட்டேன். அப்படி சப்போஸ் நிறையா வாங்கிட்டு வரும்போதும் தூக்கி போட மாட்டேன். ஒரு பேக்கில் போட்டு மாட்டி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு காஞ்சிட்ருக்கும். வேணுங்கிறதப்போ நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த சளி பிடிக்கும் போது, ஜுரம் அடிக்கும் போது, அப்போ வந்து நம்மளே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ரசமாக செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிகை கசப்பு வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெந்தய தாளிக்க போட்டிருக்கோம். அது வேறு இல்லாமல் வெத்தலையில் நல்ல காரம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நாள் குடிக்கிற சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. இப்போ வயசான பாட்டா தாத்தா எல்லாம் இருப்பாங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்குங்க, இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. கொதி வருது. நான் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு சிட்டிகை புளி போட்டுக்கோங்க. பாருங்கள் கொதி வருது. அன்றைக்கி தக்காளி ரசம் வச்சேன், எல்லோரும் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து இதாகல, சூப்பராக வந்து இருந்துச்சு. அது இன்னொரு வாட்டி போடும்போது போட்டு அதில் இது பண்ணுறேன். இப்போ இது பார்த்துக்கோங்க. அன்றைக்கி பாருங்கள் கொதி வருதா, நல்லா கொதிக்கட்டும். இப்போயே சுட சுட ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சோன்னா அந்த இருமல் சளிக்கெல்லாம் அப்படியே நெஞ்சில் அந்த சளி அடைப்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இங்கே பாருங்கள் கொதி வந்துடுச்சா, பார்த்திங்களா? இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. மிச்சானா கூட எடுத்து வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒன்றும் ஆகாது, 2 நாளைக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸில் ஊற்றுறோம். ஒரு கிளாஸில் ஊற்றுறோம். ஆஃப் பண்ணுறேன். கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ரசம் எப்படி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு ரைஸில் போட்டு சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிடுங்க, குடிச்சிக்கோங்க. ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு ஃப்ரை, எனக்கு எப்போதுமே உருளைக்கிழங்கு ஃப்ரை ரசத்தோடு இருந்தால் செம்மையாக இருக்கும். இது நீங்கள் குடிச்சு அப்படியே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பாய் சொல்லிவிட்டு நான் குடிக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குடிச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். வெத்தலை ரசம் ரெடி, தெரியுதா? ஓகே, பாய் பாய்.